பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் தொடர்ச்சியாக 3 கேள்விகள் என்கிற தலைப்பிலே முதலாவது ஏன் அழுகிறாய் என்று நாம் தியானிக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். இரண்டாவது ஏன் சாப்பிடாதிருக்கிறாய் என்று நாம் தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். மூன்றாவது ஏன் சஞ்சலப்படுகிறாய் என்கிற தலைப்பிலே நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஆண்டவரும் நமக்கு கிருபை பாராட்டி வருகிறார். நேற்றைய தினத்தில் யோபு சஞ்சலமான ராத்திரிகள் எனக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னதை குறித்து நாம் நேற்று தியானித்தோம். இன்றைக்கு யோபு சொன்ன இன்னொரு வார்த்தையை மிக எளிமையாக நம்ம தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, யோபு 17:7 யோபு 17:7 அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதி நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருளடைந்தது. இதி நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருள் அடைந்தது. அப்போ இதி நிமித்தம் அப்படின்னு சொல்கிறாருன்னா அதில் ஒரு காரியம் இருக்குது. அப்போ மேலே ஒன்று இருக்குது. அப்போ எதி நிமித்தம் அவருடைய கண்கள் சஞ்சலத்தினால் இருள் அடைந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் மேலே உள்ள வசனத்தை வாசிக்கிறேன். அவர் சொல்கிறாரு, ஜனங்களுக்குள்ளே அவர் என்னை பழமொழியாக வைத்தார், அவர்கள் முகத்துக்கு முன் நான் அருவருப்பானேன். நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, அதாவது யோபுடைய வாழ்க்கையில் இந்த சோதனை காலம் வருவதற்கு முன்பாக யோபுடைய வாழ்க்கை மிகப்பெரிய கோடீஸ்வரர், மிகப்பெரிய செல்வந்தர். அவர் சொல்லும்போது ஒரு இடத்துல சொல்கிறாரு, எனக்காக கற்பாறையிலிருந்து எண்ணெய் ஓடி வந்தது, என்னுடைய பாதங்களை நெய்யினால் கழுவினேன் அப்படிம்பார். என்னுடைய பாதத்தை நெய்யினால் கழுவினேன். அந்த நாட்களில் இருந்த சீர் இப்பொழுது இருந்தால் எனக்கு நலமாக இருக்குமே அப்படின்லாம் யோபு சொல்லுவார். அவர் நன்றாய் வாழ்ந்த ஒரு மனிதன். ஆண்டவர் அவர் சோதிக்கப்படுவதற்கு அனுமதி கொடுத்துருக்காரு. இப்போ அவருடைய வாழ்க்கையில் சோதனை இழப்புகள் வந்துருச்சு. ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்துட்டார். நமக்கு தெரியும். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ யோபு இது நிமித்தம்னு சொன்னார்ல, என்னங்க காரணம், என்னங்க எனக்கு கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவரை பார்த்து பயந்தவங்க, அவரை பார்த்தாலே ஓடி போகிறவங்க, அவர் முன்னால் நிற்க மாட்டாத ஆட்கள்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்களாம், அவரை பார்த்து என்ன பண்ணுறாங்க? அவர் சொல்கிறாரு, என்னை பழமொழியாக வச்சாங்க. நீயும் யோபுவை போல் ஆயிடுவாடா, நீ யாரை போல் ஆயிடுவா, யோபுவை போல் ஆயிடுவாடா. யோபுவை பழமொழியாக வைக்கிறாங்க. ஏன்னா பைபிளில் சில இடத்துல போட்டிருக்கோம், இது பழமொழி ஆயிட்டு இஸ்ரவேல்னு போட்டிருக்கோம். இப்போ யோபுவை எப்படி வைக்கிறாங்க? ஒரு பழமொழியாக வைக்கிறாங்க. ஏன்னா யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து நடந்தவர். ஏன்னா ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில பேர் எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, நீ ரொம்பலாம் ஜோம் பண்ணாத, ரொம்பலாம் பக்தியாக இருக்காத, அப்புறம் உனக்கு யோபு மாதிரி கஷ்டம் வந்துடும். அதை விட இன்னொன்று சொல்கிறேன். சில பேர் கேட்பாங்க, ஏன் பாஸ்டர் இந்த ஞானஸ்நானம் எடுத்தா நமக்கு ரொம்ப சோதனை வருமாமா? அப்படியா? ஆமாம், அப்படி யார் சொன்னா? இல்லை பாஸ்டர், இயேசுநாதர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே தான் சாத்தான் வந்து அவரை சோதிக்க கொண்டு போயிட்டான், அப்போ நமக்கும் சோதனை வந்துருமா பாஸ்டர்? இப்படியெல்லாம் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் இப்போ யோபுவை பழமொழியாக வைக்கிறாங்கண்ணா, யோபுவை பழமொழியாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவரை அருவருக்கிறாங்க. ஒன்று சொல்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்தாலும் சோதனை வராது, பக்தியாக இருந்தாலும் சோதனை வராது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை, உபத்திரவம் இல்லாத வாழ்க்கை இல்லை, சிலுவையை சுமக்காத வாழ்க்கை இல்லை. கண்டிப்பாக நெருக்கம் உண்டு. பவுல் சொல்கிறார், நாங்கள் எப்பக்கமும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்ல. நெருக்கம் வரதான் செய்யும், ஆனால் கர்த்தர் அதை மாற்றுவார். சரியா? அந்த நெருக்கத்தில் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். நெருக்கத்தை பார்த்து பயந்துடாதீங்க. இப்போ யோபு அப்படிதாங்க, எல்லாரும் அவரை பழமொழியாக வச்சுட்டாங்க. அவரை நான் சொன்ன மாதிரி சில பேர் இதை மாதிரிலாம் சில விஷயத்தை பைபிளிலிருந்தே எடுத்துகிட்டு பேசுகிற ஆட்கள்லாம் இருக்குது. அப்போ யோபுவை குறித்து மற்றவங்க பழமொழியாக பேசுகிறாங்க. அடுத்தது அவரை அருவருக்கிறாங்க. யோபுவை அவரை அருவருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, என் வேலைக்காரனை கூப்பிட்டா பக்கத்தில் வரமாட்டேங்கான், என்னுடைய மனைவிக்கு என்னுடைய சுவாசம் வேறுபட்டிருக்கு அப்படிங்கிறாரு. நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், ஒருவேளை நீங்கள் நல்லா வாழ்ந்திருக்கலாம், நீங்கள் நல்லா இருந்திருக்கலாம், உங்களுடைய
இளமையில் நீங்கள் ரொம்ப நல்லா இருந்திருக்கலாம். இப்போ ஒருவேளை உங்களுக்கு வயசாக இருக்கலாம். அப்படி வயசானது நிமித்தம் உங்கள் பெத்த பிள்ளைகளே உங்களை அருவருக்கலாம். இல்லைன்னா உங்கள் மனைவியே உங்களை என்ன சொல்கிறது, தண்டைச்சோறு, நீங்கள் ஊரில் முடியாமல் இருக்கலாம். நீங்கள் ஊரில் வியாதிப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை உங்களை யாராவது அற்பமாக நினச்சி அருவருத்துக்கிட்டு இருக்கலாம். உங்களை அருவருக்கலாம். அது நிமித்தம் நீங்கள் சஞ்சலப்படலாம். தெய்வ பிள்ளைகளே, உங்கள் சூழ்நிலையை மாற்ற கர்த்தரால் முடியும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது அவரை எல்லாரும் பரியாசம் பண்ணாங்க. சிலுவையில் தொங்குன இன்னொரு கள்ளன் கூட அவரை பரியாசம் பண்ணான். அந்த வழியாக போகிறவங்க எல்லாருமே தலையை துலுக்கி, தேவாலயத்தை இடித்து 3 நாளில் கட்டுறேன்னு சொன்னவனே இறங்கி வா அப்படிலாம் அவரை பேசுனாங்க. உங்களை அற்பமாக எண்ணலாம், உங்களை அருவருக்கலாம், உங்களை பரியாசம் பண்ணலாம். இயேசு கிறிஸ்துவ பரியாசம் பண்ணாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து இன்றைக்கு உலகமே அவருக்கு முன்னால் முழங்கால் படியிட வச்சுருக்காரு. தேவ பிள்ளைகளே, நான் உங்களை பார்த்து இப்படி சொல்கிறேன், ஒரு வேளை ஐயா என்னுடைய சூழ்நிலையை பார்த்து என்னை அற்பமாக நினைக்கிறாங்க, என்னை அருவருக்கிறாங்க, அது நிமித்தம் நான் சஞ்சலப்படுறேன்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கலங்கியிருந்தீங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்தினு சொல்கிறேன், உங்கள் சூழ்நிலையை மாற்ற கர்த்தரால் முடியும். இது நிமித்தம் நீங்கள் சஞ்சலப்பட்டிருந்தீங்கன்னா இந்த சஞ்சலத்தை மாற்ற கர்த்தரால் முடியும். ஒருவேளை உங்கள் முகரூபம் மாறி இருக்கலாம், உங்கள் உடம்புல ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம். இப்போ நீங்கள் நடக்க முடியாமலையோ இல்லை சம்பாத்தியம் பண்ணி போட முடியாமலையோ இருக்கிறதுனால உங்களை யாராவது பேசலாம். அப்படி இருந்து நீங்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய கர்த்தரால் முடியும். யோபுவின் சிறையிருப்பை மாற்றி அவனை வாழ வைத்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்தராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று சொன்னவர் நம்முடைய வாழ்வில் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வார். நாளைக்கு இன்னொரு முக்கியமான காரியத்தை பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.